பேசுகிறார்களா அல்லது பாஞ்சால மகாராஜன் செய்யக்கூடிய ஆட்சி சரியில்லை, மக்களுக்கு பல இடர்கள் வந்து நேர்ந்து கொண்டிருக்கிறது, திரட்டக்கூடிய நிதி அவரே வைத்துக் கொண்டு பெருமையை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று என்னை இகழ்ந்து பேசுகிறார்களா என்பதை தெரிந்து வர வேண்டும். அப்படியா ராஜா? சொல்லட்டுமா? உன்னை பற்றி உலகில் மகாராஜா, நீங்கள் செய்யக்கூடிய ஆட்சியில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நம்ம நாட்டு மக்கள் அனைவர்களும் புகழ்ந்துதான் பேசுகிறார்கள். நாட்டு மக்கள் இழிவாக பேசவில்லை, புகழ்ந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏரியம் பூரம்பட்டி மாநகரம். ஐயா, பூரம்பட்டி மாநகரத்திலிருந்து விழாவிலே கலந்து கொண்ட மாதர்குலம் மாணிக்கமாய் விளங்கி வரக்கூடிய சாலா அம்மையார் அவர்கள் ஐயா, மாணிக்க மாலையும் முத்து ஆவரணம் மாணிக்கோள் அலங்கரித்த வாசலிலே காணிக்கை வந்ததம்மா கனக சபை நடுவே என்று சொல்லிய வண்ணமாக பூரம்பட்டியமா நகரத்தைச் சேர்ந்த சாலா அம்மையார் அளிக்கப்பட்ட முடியாடிய பிறந்தார். தன் கணவனா விளங்கி வரக்கூடிய இன்னும் நாடக கலைஞனாக இருந்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் எழுதியிருக்கக்கூடிய ஐயா கோவிந்தன் அவர்கள். ஐயா, எங்க பக்கத்துல வாத்தியாரின் கூட எல்லாம் அவர் ஆடி இருக்கிறார் என்று சொன்னாங்க. நானும் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்திருப்பேன். ஆனா இவர்தான் என்பது தெரியாது விளக்கம் இல்லையா? தெரியாத இருக்கும் போது அவருடைய புகழை நாட்டு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை பெருமிதம் கொள்ளுகிறேன். ஏனென்றால் எங்கு பக்கத்திலே இருந்து 20 வாத்தியார்கள் சிங்கம் சிங்கம் போலவே சீறிக்கொண்டிருந்தார்கள். ஜடிய வாத்தியார் கம்பெனி அப்படின்னு சொன்னாவே எந்த இடத்திலும் பேர் போனவர்கள் என்று சொல்வார்கள். அவர்களோடு சேர்ந்து நடித்தவர் என்று சொன்னால் இவரும் ஒரு அளவுக்கு தரம் உயர்ந்தவராக தான் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட பெரும் மாபெரும் மேதையா இருக்கக்கூடிய இன்னும் பூரம்பட்டி நகரத்தை சேர்ந்த உயர் திருவாளர் ஐயா கோவிந்தன் அவர்கள் 4ஆம் பதி அடைந்திருக்கிறார். சாலோப சாரூப சாமீப சாட்சம் 4ஆம் பதிக்கு எதுவாகிய கோவிந்தனுடைய ஆத்மா சாந்தி அடைமாறு வேண்டிக் கொள்வோம். அவர்களால் அளிக்கப்பட்ட பட நாடக மேடைக்காக சரி மந்திரியாரே, நீ என் அருகாமையிலே இருக்கக்கூடியவன். நாட்டு மக்கள் எந்த விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த உருவத்தில் சென்று யாரால் மகாராஜன் இடத்திலே இருக்கக்கூடிய மந்திரி வந்து கொண்டிருக்கிறார் வழியிலே அவரை பற்றி தரக்குறைவாக பேசிக் கொண்டிருந்தோமே, ஆனால் அவர் என்று எடுத்துரைத்து சொன்னதே உண்டானால் மகாராஜா நமக்கு செய்ய வேண்டிய நிதியை சீரா செய்ய மாட்டார் என்று மறைத்து பேசுவார்கள். அந்த மறைத்து பேசாமல் உண்மையோடு கண்டறிய வேண்டுமே, ஆனால் இந்த உடையை நீக்கி மாற்று உடை அணிந்து என்னிடத்தில் இருக்கக்கூடிய மந்திரி என்பது தெரியாமல் சென்று நகர சோதனை செய்து வர வேண்டும். அப்படி நகர சோதனை செய்து வந்தேயானால் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது, மக்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ அறிந்து தெரிந்து என்னிடத்தில் சொன்னதே உண்டானால் அதற்கு தக்கவாறு நம் அரசை செயல்படுத்துவோம். இல்லையா? சீக்கிரம் சென்று விசாரித்து வருகிறாயா? புறப்படு. Come on.
வீட்டுல தூங்க முடியல. யாருமே பேச சொல்லி வருவாங்க, யாரும் இல்லை வருவாங்க. மழை குறைஞ்சு முகில் மட்டும் என்னமோ ஏறுது. முகில் இருந்தும் மழையெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்ப அங்காங்க முழுகிக்கிற வலிக்கு தின்னல் ஆகி போச்சு. ஜனமெல்லாம் எட்டி வெறும் புகையாவே போச்சு. ஒன்னும் வாழ்றதுக்கே வழிய காரணமே. யாராவது பேசுறதுக்கு வந்தா பொழுதுபோக்கு பேசலாம்னு பாக்குறேன். மேலாண்டு தெருவுல இருந்து வரலாம். நான் கீழாண்டு தெருவுல இருந்து வரேன். வாங்க. ஆமா, நீங்க எங்க இருந்து வர? நான் கீழாண்டு வீதி. நான் மேலாண்டு வீதியில இருந்து வரேன். பேசி நைட்டு நேரத்துல மொல்லா பேசணும். ஆமா, காதலி ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்குது. ஆமா, ஒரு சமாசாரம் தெரியுமா உனக்கு? என்ன படியா மாறி ஜாயின் யாருல பாரு சொல்லு, பார்த்து சொல்லு. நேற்றைய தினத்தில் ஆமா அந்த பிரியோ என்ன செஞ்சான்னு தெரியுமா? யாருக்கு தெரியாம பேசணும். யாருன்னா காதலி கேட்ப சொல்லிட்டா அந்த பிரியோ நம்மள சும்மா விட மாட்டான். வீட்டுக்கு எருப்பு வச்சிருவானு. ஆமா, பத்திரமா பார்த்து சொல்லணும். அதனால நேற்றைய தினத்துல யாரும் இல்ல, யாரும் வரல, நல்லா பேசணும். நல்லா உட்காந்து பேசு. ஆமா, அருகாமல ஆமா நெருப்புக்கு நட்பான பொருள் எல்லாம் சேகரித்து ஆமா அந்த பாண்டவரை வரவழைத்து தாய் குத்தியோடு மூட்டுக்கு நெருப்பு வச்சிருவாங்க. விடுவானா போய் சொன்னா பல நாளைக்கு பேசாங்கன்னு. யாரு இல்ல நல்லா உக்காந்து பேசு. ஆமா, நெருப்புக்கு நட்பான பொருள்கள் எல்லாம் சேர்த்து ஆமா அந்த ஒரு ஆளு யாருமே இல்ல. அதனால ஐவரும் வர வழியில ஆமா யாத்திரை 7 ஆண்டு ஓட்டி இருக்கிறாங்க. ஆமா, 7 ஆண்டு யாத்திரை ஓட்டிக்கிறாங்க. திரும்பி வரும்போது ஒரு இரவு அங்க தங்கி போனோம்னு சொல்லி ஆமா உட்காந்து பேசு. யாருன்னா கேவல பாரு. யாரு இல்லையா? யாரும் காணும். அந்த பாத்து பேசி யாருமே காணுமே. ஆனா இந்த பாய் இப்ப உப்புல வந்து நமக்கு யாருன்னா பாரு காணும். அந்த திருவாரம் இருக்கிறான். யாரு காணும். ஆமா, ஏற்ற தினத்தில் என்ன செஞ்சாங்க? மொத்தமா நீ நாளைக்கு போய் சொல்லிட்டு திருவாரூர் மகாராஜா கிட்ட அவன் தான் நம்ம வீட்டுக்கு நெருப்பு வச்சிருவான். ஆமா,
நான் இங்கே இருக்கிறேன், நீ ஆயா பண்ற? அதனால இத தெரிஞ்சாக்க விட மாட்டாங்க. தீ வச்சு தாய்க்கு குந்தி ஓடு. 5 ராஜாக்களும் மாட்டி விட்டார்கள். அழகு மாளிகளே 5 விட்டு போயிட்டார்கள். நான் பேசுனீங்க தெரியுமா? மாடு முட்டை போட்டுச்சா? இவன் செவுட்டு குதி மகன் நடக்குது. என்ன வீட்டுக்காரி மாசு பாக்குறாளா? அதே பேசுங்க. அதேதான் எருமைக்கு குழந்தை பிறந்துங்களா? அதே பல செவடு கிட்ட ஓடி வர முடியாது. காதல் காட்சி சொல்லி சொல்லிதான் விட மாட்டோம். பொறி வாங்கி கொடுக்குறீங்களா? நான் இப்ப பொரோட்டா சாப்பிடறது இல்ல. போலாம் எல்லாத்தையும் அடிச்சு பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்களா?